இப்போ என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் வந்து முதல்ல வந்து கட்சி தொடங்கும் போது ரஜினிகாந்த் அவர்கள் என்ன தான் கூப்பிட்டாரு. நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அது எனக்கு ரொம்ப நன்மை தான். ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அது வந்து நன்மை இல்லை அப்படின்னு ஒரு கதையை சொன்னார். அது என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, யாருக்கும் புரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்தோடைய புகழையும் ரஜினிகாந்த் அவருடைய அந்த ரசிகர் மன்றங்களையும் ஒருவேளை பயன்படுத்திக்கிறாரா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பல காட்சிகள் வந்து நம்ம முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ மக்கள் மேடைன்னு வந்து ஒரு அமைப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. இது எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடணும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவருடைய அந்த வட்டாரங்கள் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது இது வந்து அண்ணாமலை வந்து அறிவித்த அதே தினத்தில் வந்து லதா ரஜினிகாந்த் ஒரு அமைப்பு அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து இதுவே புரிஞ்சுக்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய பெயரையோ அவருடைய படத்தையோ வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்றதை நாசுக்கா சொல்லும் விதமாகத்தான் இந்த மக்கள் மேடை என்ற அந்த அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அண்ணாமலையும் வந்து சொல்லுவாங்க, திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அப்படியே கமுக்கமாயிட்டார். இப்போ அடுத்த கட்டமாக என்னன்னு கேட்டால், இன்னொரு பைத்தியம் ஒன்று திடீர்னு கிளம்பிச்சு. உங்களுக்கு தெரியும் அது யாருன்னா ராகவா லாரன்ஸ். பைத்தியத்தில் பைத்தியம், அக்மார்க் பைத்தியம். ஒரு தலையிலிருந்து கால் வரைக்கும் வந்து பார்த்தா ஒரு விளம்பர வெறி உள்ள ஒரு மனிதன் தான். பிரச்சனை அதில் ஒன்றும் டவுட் வேணாம், மனிதன் தான். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன செய்கிறாருன்னா, நேற்றைய தினம் வந்து ஒரு அறிவிப்பு, நேற்றைய தினம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் அறிவிப்பு குறித்து வெளியிடும் போது முதல்ல எடுக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ரொம்ப பெரிய சவாலான விஷயம் இருக்குது. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப சவால், மிகப்பெரிய சவால். ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவில் வந்து நல்ல பேர் எடுக்க முடியும், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கும். ஆனால் எல்லா மனிதர்கிட்டையும் வந்து நல்ல பேர் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எல்லோருக்கும் வேண்டிய ரஜினிகாந்தை ஒரு அண்ணாமலை போன்றவர்கள், ஒரு ராகவா லாரன்ஸ் போன்றவர்கள் பயன்படுத்திக்கும் போது அதை வந்து தடுக்கும் விதமாக தான் இந்த அறிவிப்பு இருக்குது. த ஜென்டில்மேன் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். மகிழ்ச்சியான செய்தி, மிக மகிழ்ச்சியான செய்தி. ரஜினிகாந்த் அவர்கள் திடீர் அறிவிப்பு. ரசிகர் மன்றம் சார்பாக, தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை உங்கள் பார்வைக்கு வந்திருக்கும். வராத நபர்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். சமீப காலமாக ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து அவருடைய கடந்த கால அரசியல் வருகை மற்றும் அந்த அரசியல் வராமல் திரும்ப அந்த அறிவிப்பை வந்து திரும்ப பெற்றது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அரசியலுக்கு வருவதாக சொன்னார், பிறகு வந்து சில காரணங்களை மேற்கோள் காட்டி அரசியலில் வந்து வருவதை வந்து அந்த அறிவிப்பை வந்து வாபஸ் பெற்றார். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த அரசியல் வருகை குறித்து அவர் பேசலனாலும் மற்றவர்கள் பேசிக்கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு பரவலாக அந்த கேள்வியை வந்து அவர்கிட்ட வைக்கிறாங்க. நம்ம பார்த்து தான் இருந்தோம். பொதுவாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எந்த அரசியல் மேடையிலையுமே அவர் பங்கேற்கிறது இல்லை. ஒரு சில மேடை வந்து அரசு விழாவாக வந்து அதில் பங்கேற்றாலும் கூட அது தேவையற்ற சர்ச்சையை உருவாக்குது. அது கடந்த காலத்தில் வந்து துரைமுருகன் குறித்து அவர் பேசினது, அதுக்கப்புறம் துரைமுருகன் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து பேசினது, இதெல்லாம் சர்ச்சையாச்சு உங்களுக்கு தெரியும். இது கடந்த திமுக ஆட்சியில். அதற்கு பிறகு வந்து அவர் எந்த மேடையிலையும் அவர் பங்கேற்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போது மீண்டும் வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு சில கேள்விகள் குறிப்பிட்டு அவர்கிட்ட கேட்கப்படுது. அந்த கேள்விக்கு அவர் வந்து ரொம்ப தீர்க்கமாக, தெளிவாக, ரொம்ப ரொம்ப கிளியராக வந்து பதில் சொல்கிறார். முதலமைச்சர் அவர்களே நான் சந்திக்கணும்னா எனக்கு எப்போ சந்திக்கணுன்ற ஒரு சூழல் ஏற்படுதோ அப்போ நான் சந்திப்பேன். எந்த முதலமைச்சரும் வந்து அவர் போய் சந்தித்தது கிடையாது. சந்திக்கணும்னு ஒரு சூழல் ஏற்பட்டால் நான் சந்திப்பேன் அப்படின்றத அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். திட்டமிட்ட வந்து விஜய் ரசிகர்கள் ரஜினிகாந்த் ரசிகர்களை சீன்றது, ரஜினிகாந்த் அவர்களை சீன்றது, இது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் வந்து நேற்றைய தினம் வந்து
ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாரதி ராஜா அவருடைய அந்த ஈம சடங்குக்கு வந்து அவர் வந்து அந்த பங்கேற்ற ஈம சடங்குன்னா நான் அந்த அவருடைய இறுதி அஞ்சலி செலுத்த வந்தபோது அப்போ வந்து விஜய் ரசிகர்கள்ன்ற பேரில் இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அடுத்தது நீ தான் பெணம், அடுத்தது உனக்கு தான் அப்படி இப்படின்ற மாதிரி ரஜினிகாந்தை மையப்படுத்துகிறாங்க. இங்கே யாருக்கு எப்போ என்ன நடக்குன்றதே தெரியாது. அதனால் வந்து இந்த சீண்டல்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. விஜய் ரசிகர்கள் சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க ரஜினி ரசிகர்கள் பதிலடி கொடுக்குறாங்க. இப்படி தான் வந்து இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல்னு ஒன்று அறிவித்தார். ஆனால் அந்த அரசியலுக்கு வந்து அவர் வந்து வராமல் பின்வாங்கினார்ன்றதை விட கேட்டால் அதுக்கான காரணங்களை அவர் தெளிவாக சொல்லிட்டார். அவருக்கு என்ன காரணம் தோணுச்சோ அந்த காரணம் சொல்லிட்டார். அதனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது வெறும் சினிமாவோடு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பயணம் இருக்கிறதார அரசியலில் வந்து அவர் வந்து பயணிக்கலைன்றது தெளிவாக சொல்லிட்டார். ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்க போகிறதா இன்னும் பேர்லாம் வைக்கலை. பிஜேபியிலேருந்து ராஜினாமா பண்ணுறாரு. அதுக்காக டெல்லிக்கு பயணப்படுறாரு. டெல்லியில் வந்து சில சந்திப்புகள், அதற்கு பிறகு இங்கே வராரு. நான் வந்து பிஜேபியிலேருந்து விலகிட்டேன்னு சொல்கிறார். ஒரு தனி அரசியல் கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதை நான் வந்து சமூக வலைதளத்தில் அறிவிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கடந்த வாரம் வந்து சமூக வலைதளத்தில் வந்து நான் வந்து பிஜேபி வந்து நான் ஏன் விலகின பிறகு வந்து அதுக்கு பெரிய விளக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லலை. ஆனால் விலகிட்டேன், நான் புதிய அமைப்பை நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அந்த அறிவிப்பை வெளியிடும் போது முதல் வார்த்தையே வந்து ரஜினிகாந்தை மையப்படுத்தி பேசுகிறார். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போதே வந்து அண்ணாமலையை கூப்பிட்ட மாதிரியும், நீங்கள் பெரிய அப்பட்டக்கரு, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் 2 பேரை நம்பினார். அதில் ஒருவர் வந்து கிட்டத்தட்ட பிஜேபியை சார்ந்தவர், இன்னொருத்தர் வந்து ஒரு காந்தியவாதி. அவங்க பேரெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட், எல்லாம் டம்மி பீஸுங்க. ஆனாலும் அந்த 2 பேரை அவர் நம்பினார். ரெண்டு பேர், ஒருத்தர் காந்தியவாதின்ற பேரில் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறவர், இன்னொருத்தர் வந்து கிட்டத்தட்ட சங்கி கும்பல், அவ்வளோதான். ஆனால் இந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலைக்கு ஆகாதவங்க தெரியும். ஆனாலும் இந்த 2 பேரை தான் நம்பினார் ஆரம்பத்தில். ஆனாலும் வந்து காலப்போக்கில் அடுத்த சில தினங்கள்லேயே அவர் வந்து நான் வந்து விலகிக்கிறேன்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டு அவர் விலகிட்டார். இப்போது என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து முதல்ல வந்து கட்சி தொடங்கும் போது ரஜினிகாந்த் அவர்கள் என்ன தான் கூப்பிட்டாரு. நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அது எனக்கு ரொம்ப நன்மை தான், ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அது வந்து நன்மை இல்லை அப்படின்னு ஒரு கதையை சொன்னார். அது என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, யாருக்கும் புரிஞ்சிருக்காது. அது எப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வந்தார்னா எனக்கு நன்மை, அதாவது அண்ணாமலைக்கு நன்மை, ஆனால் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு அது வந்து நன்மையாக இருக்காது அப்படின்லாம் சொன்னார். சரி, ரைட், எப்படியோ. ஆனால் வந்து இவர் கூப்பிட்டு, ஆனால் வந்து நான் வந்து பிஜேபியில் என்னோடய பயணம் இருந்தது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தை மையப்படுத்தி அவருடைய பேச்சுக்கள் வந்து இருந்தது. இவர் தனியாக ஒரு அமைப்பு தொடங்கும் போது ரஜினிகாந்த் குறித்து ஏன் அவ்வளோ தூரமாக வந்து அவ்வளோ பேசணும்? ரஜினிகாந்த் அவர்களே இவர் அழைக்கிற அளவுக்கு இவர் வந்து நான் பெரியார் நான் ஆளுமைன்றத மக்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரா? அப்படி தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்தோடைய புகழையும் ரஜினிகாந்த் அவருடைய அந்த ரசிகர் மன்றங்களையும் ஒருவேளை பயன்படுத்திக்கிறாரா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பல காட்சிகள் வந்து நம்ம முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பல போஸ்டர்கள், பல பேனர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணாமலை கையை பிடிச்சி தூக்கி காட்டுற மாதிரி. அண்ணாமலை பொறுத்து நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் பல பேரை சந்திச்சிருக்கார். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் போய் அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திச்சிருக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்க தயங்காத ஒரு மனிதர். ஏர்போர்ட்டில் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தால் எடுத்துக்கலாம். ஆனால் அவர் கூட வேகமாக நடக்கணும். வயசு என்னமோ 73 74 ஆகிடுச்சு. ஆனால் வேகமாக நடைய பாருங்கள். அந்த நடைக்கு நம்ம போய் நடந்தால் தான் நம்ம அந்த செல்ஃபியை எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஃபோட்டோ யார் வேணால் எடுத்துக்கலாம், வந்து வாழ்த்து பெறலாம், எல்லாம் ஆனால் வந்து அவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு சில பேர் அப்படி தான் சொல்லி கிடக்கிறான். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எனக்கு தலைவர், எனக்கு வந்து நண்பர் அப்படி தான் சொல்லிக்கிறான். பிரச்சனை அது கிடையாது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு வாழ்த்து பெறுவதுன்றது கேட்டால் ஒரு நல்ல மனிதர், எல்லாரையுமே வாழ்த்தக்கூடிய மனிதர் தான். கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்குமா ஃபோட்டோ எடுத்துப்பார், அவ்வளோதான். ஆனால் அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு ரீலை சுற்ற முடியாது. அண்ணாமலை அப்படி தான் ரீலை சுற்றினார்.
எனக்கு வாழ்த்து சொன்னார், என்னை அழைச்சார், போனார், வந்தார், எல்லாம் சொல்கிறார். ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவர் நமக்கு தெளிவாயிடுச்சு என்னங்கன்னா, மாவட்ட அளவில் இருக்கிற போஸ்டர்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ரஜினிகாந்துக்கு வந்து பின்னாடி இந்த ஒரு அழுத்தம் இருக்குது, அண்ணாமலை அரசியல் கட்சி வந்து தொடங்கி 2031 வந்து ஆட்சியை பிடிக்க போகிறாரு ரஜினிகாந்த் பேராதரவோட, அப்படி இப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ நான் எதிர்பார்த்தேன், என்னடா இன்னும் வந்து அறிக்கை எதுவுமே வரல. ஆனால் அன்று மாலையே வந்து ஒரு அறிக்கை வந்துச்சு. என்னென்னா, லதா ரஜினிகாந்த் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, மக்கள் மேடைன்னு ஒரு அமைப்பை நாங்கள் வந்து நடத்துகிறோம், ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு பேர் அறிவிக்கிறாங்க, அவ்வளோதான். ஏற்கனவே பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ மக்கள் மேடைன்னு வந்து ஒரு அமைப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. இது எதுக்கு திடீர்னு ஏன் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடணும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவருடைய அந்த வட்டாரங்கள் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது இது வந்து அண்ணாமலை வந்து அறிவித்த அதே தினத்தில் வந்து லதா ரஜினிகாந்த் ஒரு அமைப்பை அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ வந்து இதுவே புரிஞ்சுக்கலாம், ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய பெயரையோ அவருடைய படத்தையோ வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்றத நாசுக்கா சொல்லும் விதமாகத்தான் இந்த மக்கள் மேடைன்ற இந்த அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அண்ணாமலையும் வந்து சொல்லுவாங்க, திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அப்படியே கமுக்கமாயிட்டார். உள்ளபடியே என்னடா இது நமக்கு ஒரு பின்னடைவு, ஏன்னா அவர் ரொம்ப நம்பி இருந்தது என்னென்னா, விஜய்க்கு எதிராக இங்கே அரசியல் பண்ணணும்னு சொன்னால் ஒரு சினிமா பின்புலம் தேவை, ரஜினிகாந்த் அவருடைய அந்த ரசிகர்களை நம்ம பயன்படுத்திக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை உலகத்தில், ஒரு கன உலகத்தில் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அதில் வந்து மண் விழுந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து லதா ரஜினிகாந்த் வந்து இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகிட்டார். வடிவேல் சொன்ன மாதிரி அவன் ஷாக் ஆகிட்டார் இல்லையா, அந்த மாதிரி வந்து அண்ணாமலை ஷாக் ஆகிட்டார். இப்போ அடுத்த கட்டமாக என்னென்னு கேட்டால், இன்னொரு பைத்தியம் ஒன்று திடீர்னு கிளம்பிச்சு. உங்களுக்கு தெரியும் அது யாருன்னா ராகவா லாரன்ஸ். பைத்தியத்தில் பைத்தியம், அக்மார்க் பைத்தியம். ஒரு தலையிலிருந்து கால் வரைக்கும் வந்து பார்த்தா ஒரு விளம்பர வெறி உள்ள ஒரு மனிதன் தான் பிரச்சனை, அதில் ஒன்றும் டவுட் வேணாம், மனிதன் தான். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன செய்கிறாருன்னா, நேற்றைய தினம் வந்து ஒரு அறிவிப்பு, நேற்றைய தினம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் அறிவிப்பு குறித்து வெளியிடும் போது முதல்ல எடுக்கிற வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் அவர் எடுக்கும்போது கேட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கினார். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு செய்தி வெளியிட்டாருன்னா, இந்த மாதிரி அரசியலுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி சீமான் சொல்லும்போது நான் தலைவர்கிட்ட கேட்டேன், என்ன தலைவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், தலைவர்கிட்ட நான் கேட்டேன், யார்கிட்ட, ரஜினிகிட்ட கேட்டேன். பொறு அமைதியார்னு சொல்லி சொன்னார். அதனால் நான் அமைதியாகிட்டேன், இல்லைனா நான் பிடுங்கி கத்த கட்டிகிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தை உண்டு. அதாவது ரஜினிகாந்த் அவருடைய அரசியல் வருகையும் அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த வருகையை வந்து வாபஸ் பெற்றதையும் மென்ஷன் பண்ணி இவருடைய பேச்சு இருந்து கூடவே சீமான் அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் சம்பவம். சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இங்கே ஆளக்கூடிய உரிமை எனக்கு தான் இருக்குது, வாழக்கூடிய உரிமை உனக்கு இருக்குது, நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க, ஆனால் ஆளக்கூடிய உரிமை வந்து எனக்கு தான் இருக்குது. ஏன்னா மற்ற மாநிலங்களில் நீங்கள் பாருங்கள், அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணின் மைந்தன் தான் ஆளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, மற்றவங்களாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே தாராளமாக நீங்கள் வாழுங்க, ஆனால் ஆளக்கூடிய உரிமை வந்து எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். இதை வந்து நீ வந்து என்ன செய்கிற பிரதானப்படுத்தி யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அரசியல் வரக்கூடாது சொல்கிறார். அரசியல் ரீதியாக வந்தால் பல விமர்சனங்கள் வைக்க தான். இப்போ விஜய் வராரு, விமர்சனம் பண்ணலையா நாம் தமிழர்? நான் கேட்குறேன், விஜய் வந்து அரசியல் வந்திருக்கும் போது இப்போ நாம் தமிழர் வந்து ஒதுங்கிட்டாங்களா விமர்சனம் பண்ணாமல்? ரஜினியை மட்டும் தான் விமர்சனம் பண்ணுறாங்களா, விஜய் வந்து விமர்சனம் பண்ணலையா? இது வந்து ஒரு நாம் தமிழுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாலஜி சார்ந்து அவர் வந்து பேசுனார். அதை வந்து பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி நான் தலைவர்கிட்ட கேட்டேன், என்ன தலைவரே இப்படி பேசுகிறாங்க, என்ன சார் பொறுன்னு சொன்னார், இல்லைன்னா நான் அப்படியே பிடிங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு தான் ராகவா லாரன்ஸ் நேற்று மையப்படுத்தி பேசுகிறேன். அதுக்கு பிறகு அவர் விஜயை கூட சேர்த்துக்கிட்டாரு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எனக்கு தலைவர், இவர் எனக்கு வந்து நண்பர், இப்படியெல்லாம் பில்டப் கொடுத்தலாம் இருக்கும். இப்போ பார்த்தார், இது என்னடா இது தொல்லையாக இருக்குது, கண்ட பைத்தியம்லாம் வந்து நம்ம பேரையும் நம்மளுடைய புகழையும் வந்து பயன்படுத்தி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் எதிர்பார்த்தேன். நேற்றைய தினமே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோக்களில் பேசும்போது ரஜினிகாந்த் அவர்கள் அமைதியான ஒரு வாழ்க்கையை விரும்புகிறார். ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிட்டார். படம் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கான வேலைகள் நடந்திருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்குது, எல்லாம் முடிய போகுது.
அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இளமையாக இருக்கிறாரு. அவர் நடை ஈடாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 54 வயசு, ரஜினிகாந்த் அவரோட நடக்க சொன்னால் என்னால் நடக்க முடியாது உண்மையிலே. ஏன்னா அப்படி இருக்குது அவருடைய நடை சொல். நாங்கள் வந்து எப்போ வந்து முள்ளும் மலரும் படத்தில் பார்த்துருக்குறோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பல படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். அன்றைக்கி இருந்து அந்த ரஜினிகாந்தை அப்படியே நம்ம பார்க்குறோம். இதுவே மிகப்பெரிய வந்து ஒரு இயற்கை கொடுத்த ஒரு வரம் மாதிரி. நம்ம இறை மீது நம்பிக்கை இல்லை, இறைவன் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் இயற்கை கொடுத்த வரம். அந்தளவுக்கு இந்த வயசில் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறார். அப்போ அடுத்தடுத்து படங்கள்லாம் ஒரு கவனம் செலுத்துகிறாரு. இன்றைக்கும் நிரந்தர சூப்பர் ஸ்டார், நிலையான சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார். உலக அளவில் இன்றைக்கி வந்து சினிமா ரஜினிகாந்த் அவரோட பயணித்த பல பேர் இன்றைக்கி வீல் சேரில் இருக்கிறாங்க. சில பேர் காலமாயிட்டாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா படம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்த ரோலுக்கு போயிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இல்லாமல் வந்து பல பேர் வந்து இன்றைக்கி வந்து சைடு ஆக்டர் ஆகிட்டாங்க. சில பேர் முடங்கியிருக்கிறாங்க, வீட்டே முடங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த இடத்துலேயே அப்படியே நிற்கிறார். வந்து நிலையாக வந்து ஒரே சூப்பர் ஸ்டாராக நிற்கிறார். யாரும் வந்து போட்டியே கிடையாது, போட்டிக்கு ஆளே இல்லை. இந்தியாவில் இல்லை, உலகத்திலே ஆள் இல்லை. ஜேம்ஸ் பாண்ட் 007 பார்க்குறேன், வந்து ஒரு வீடியோ பார்க்குறேன், வீல் சேரில் போயிட்டுருக்கிறாரு. இவங்கெல்லாம் எப்போ ஆரம்பித்தவங்க? 70களில் வந்து இவங்களோட சினிமா பயணம் தொடங்குச்சு. அதே 70களில் தான் இவருடைய சினிமா பயணம் தொடங்குது. ரஜினிகாந்த் அவருடைய சினிமா பயணம் தொடங்குது. அன்றைக்கி நான் பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார் பிக்சரில் ஸ்லைடு இது மாதிரி போடுவாங்க. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மிங் சூன் போடுறாங்களா, அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்த தேட்டர்கள்லாம் அன்றைக்கி உள்ள அந்த காலத்து தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் 007 அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாங்கள் வந்து எப்படி முள்ளு மலரும் படம் பார்த்தோம், அன்றைக்கி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அபூர்வ ராகங்கள் படம் பார்த்தோம், அன்றைக்கி இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டாரை பார்க்குறோம், அந்த ஹாலிவுட் ஸ்டாரில் பார்க்குறோம். அவங்கெல்லாம் வயதாகி போய் வீல் சேரில் இருக்கிறாங்க. சில பேர் இல்லவே இல்லை, இறந்தும் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிலைத்த ஆயுளோட இயற்கை வரத்தோட இன்றைக்கி அடுத்தடுத்து நகர்வு போகிறாருன்னா யார் மனதையும் அவர் காயப்படுத்தாமல் ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. யாரையும் வந்து கடிஞ்சிக்கூடாது. சமீபத்தில் கூட ஒரு காணொளி பார்த்தேன். பாரதி ராஜா அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து ஒரு மேடையில் வந்து பேசுகிறாங்க. அப்போ ஒரு மேற்கோள் காட்டுறாரு. பாரதி ராஜா சொல்கிறாரு, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஸ்டெர்லைட் ஆலை குறித்து அவருடைய கருத்துக்களை வந்து நான் கடுமையாக எதிர்த்தேன், கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசினேன், ரொம்ப இழிவுபடுத்தி ரொம்ப கவலைப்படுத்தி நான் பேசினேன். அதெல்லாம் பேசிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு விழாக்காக நான் அழைக்கிறதுக்காக நான் போயாகணும், கலைஞான விழாவுக்கு. அந்த விழாவுக்கு நான் போகும்போது ரஜினிகாந்த் அவர் வீட்டில் நான் போய் உள்ளே போய் உட்காரும்போது எனக்கு நெருடலாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ மோசமாக நம்ம வந்து ஆவேசமாக நம்ம பேசணுமே, ரஜினிகாந்த் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஒரு சங்கோஜப்பட்டேன், ஒரு குற்ற உணர்வாக எனக்கு இருந்தது. ஆனால் அப்போது ரஜினிகாந்த் அவர் வந்து அதை பற்றி எதுவுமே வந்து அப்படி ஒரு சம்பவமே நடந்த மாதிரியே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பேசினார். உட்காந்து என்கிட்ட ரொம்ப ஜாலியாக ரொம்ப மூமெண்ட்டாக பேசும்போது அப்போ நானே வந்து என்ன செஞ்சேன், ரொம்ப வருத்தப்படுறேன், உங்களை நான் இந்த மாதிரி கடுமையான ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி நான் பேசுகிறேன், அது விடுங்க அப்படின்ட்டாரு. ரொம்ப ஈஸியாக இருக்கு, அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷன் வந்து ஒன்றுமே நடக்காத, அதெல்லாம் விடுங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லும்போது எனக்கு உள்ளபடியே எனக்கு வந்து அதாவது ரஜினிகாந்த் அவருடைய அந்த குணத்தை வந்து பாராட்டுறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படிப்பட்ட மனிதனுக்கும் அந்த உள்ளுக்குள்ளே வந்து நம்மளை இப்படிலாம் திட்டினாங்களே அப்படின்னு இருக்கும். ஆனால் ரஜினிகாந்தை வந்து அதை அணுகுமுறை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ரொம்ப பெரிய சவாலான விஷயம் இருக்குது. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப சவால், மிகப்பெரிய சவால். ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவில் வந்து நல்ல பேர் எடுக்க முடியும், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். ஆனால் எல்லா மனிதர்கிட்டையும் வந்து நல்ல பேர் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில் இன்றைக்கி யாருமே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தனிப்பட்ட குணத்தை பற்றி யாருமே இங்கே தப்பாக பேசவே முடியாது. அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எல்லோருக்கும் வேண்டிய ரஜினிகாந்தை ஒரு அண்ணாமலை போன்றவர்கள், ஒரு ராகவா லாரன்ஸ் போன்றவர்கள் பயன்படுத்திக்கும் போது அதை வந்து தடுக்கும் விதமாக தான் இந்த அறிவிப்பு இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, என் பெயரையோ என்னுடைய புகழை, இன்னும் சொல்லப்போனால் வந்து அவருடைய புகழ் தான் அது மறைமுகமாக இருக்குது, அவருடைய புகழை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் படத்தையோ என் பெயரையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்கிறாரு. உள்ளபடியே நல்ல ஒரு முயற்சி. அண்ணாமலைக்கும் வந்து ஒரு ஆப்படிச்சிருக்கிறாரு, ராகவா லாரன்ஸுக்கு ஒரு செருப்படி கொடுத்துருக்காருன்றது மட்டும் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அறிவிப்பு உள்ளபடியே ரஜினி ரசிகர்கள், ஒட்டுமொத்த தலைவரின் ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.